சொல்யூஷன்ஸ் கண்டினியூ பண்ணுறோம். இப்போ ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷரை எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம எடுக்கக்கூடிய மெத்தட் என்னன்னா ஆஸ்ட்வால்ட் வாக்கர் மெத்தட். இந்த ஆஸ்ட்வால்ட் வாக்கர் மெத்தடுக்கு போறதுக்கு முன்ன இந்த ஏர்ல வந்து என்ன சொல்லுவோம்னா சில பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க பாருங்க. ஏர் இஸ் சேச்சுரேட்டட் வித் வாட்டர் வேப்பர், ஏர் இஸ் அன்சாச்சுரேட்டட் வித் வாட்டர் வேப்பர் அப்படின்னா என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கலாம்னா வேப்பர் பிரஷர் ஆஃப் பியூர் வாட்டர் எடுத்துக்கலாம். வேப்பர் பிரஷர் ஆஃப் பியூர் வாட்டருக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஆக்வஸ் டென்ஷன் என்று சொல்றோம். வேப்பர் பிரஷர் ஆஃப் பியூர் வாட்டருக்கு இன்னொரு பேர் வந்து ஆக்வஸ் டென்ஷன் என்று சொல்றோம். இதுக்கு சிம்பிள் என்ன சொல்றோம்னா P0 என்று சொல்றோம். இப்போ இந்த வேப்பர் பிரஷர் ஆஃப் பியூர் வாட்டர் எதை டிபெண்ட் பண்ணு எதை டிபெண்ட் பண்ணாது? இது எதை டிபெண்ட் பண்ணுன்னா டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணும். அடுத்து சர்ஃபேஸ் ஏரியாவை டிபெண்ட் பண்ணாது. எந்த வெசல்ல பியூர் வாட்டர் எடுத்துன்னு வேப்பர் பிரஷரை ஃபைண்ட் அவுட் பண்றோம் அந்த வெசல்ல டிபெண்ட் பண்ணாது. நீங்க அந்த வெசல்ல வேணாலும் எடுத்துக்கோங்க. பிராடரா இருக்கட்டும், நேராவா இருக்கட்டும், எப்படி வேணாலும் வெசல் இருக்கட்டும். இந்த வெசலுடைய பிராடர், நேரோ இது போலதான் மாத்தினீங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா மாறும். அதனால சர்ஃபேஸ் ஏரியா எப்படி இருந்தாலும் சரி, வெசல் எப்படி இருந்தாலும் சரி, ஆனா வேப்பர் பிரஷர் ஆஃப் பியூர் வாட்டர் மட்டும் மாறும். சோ வேப்பர் பிரஷர் ஆஃப் பியூர் வாட்டர், அதாவது ஆக்வஸ் டென்ஷன் எதை டிபெண்ட் பண்ணும்னா டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணும், சர்ஃபேஸ் ஏரியாவை டிபெண்ட் பண்ணாது, எந்த வெசல்ல நம்ம எடுத்துக்கணும்ன்றதையும் டிபெண்ட் பண்ணாது. அதே போலதான் வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன். வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் எதை டிபெண்ட் பண்ணும்னா டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணும். வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் P எதை டிபெண்ட் பண்ணும்னா டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணும். சர்ஃபேஸ் ஏரியாவை டிபெண்ட் பண்ணாது, எந்த வெசல்ல எடுத்துக்கணும்ன்றது டிபெண்ட் பண்ணாது. ஏன்னா கடைசியில ஈக்குலிபிரியம் தான் அட்டைன் ஆகுது. சரி, சர்ஃபேஸ் ஏரியாவை சேஞ்ச் பண்ண என்ன ஆகும்? டைம் ரிக்வயர்ட் ஃபார் அட்டைனிங் ஈக்குலிபிரியம் பொசிஷன் இருக்குதுல்ல, அது சேஞ்ச் ஆகுமே தவிர ஆனா ஈக்குலிபிரியம் பொசிஷன் சேஞ்ச் ஆகாது. சரி, அப்படின்னாக்கா வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் எதை டிபெண்ட் பண்ணுது? டெம்பரேச்சரை. வேப்பர் பிரஷர் ஆஃப் பியூர் வாட்டர் எதை டிபெண்ட் பண்ணுது? டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணுது. அடுத்து இப்போ நான் என்ன பண்றேன்னா நல்லா ஒரு ட்ரை ஏர் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த வெசல்ல என்ன செய்யறேன்னா கரெக்டா பியூர் வாட்டர் எடுத்துக்கிறேன். பியூர் வாட்டர் லிக்விட். இங்க மேல என்ன இருக்குன்னா வாட்டர் வேப்பர் இருக்கும். இந்த வாட்டர் வேப்பருக்கும் வாட்டர் லிக்விட்க்கு இடையில ஈக்குலிபிரியம் இருக்கும். இந்த வாட்டர் வேப்பர் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷரை ஆக்வஸ் டென்ஷன் என்று சொல்றோம், அட் எ கிவன் டெம்பரேச்சர். இந்த ட்ரையர் என்ன பண்றேன்னா இதுல பாஸ் பண்ணி விட்டுரும். இந்த ட்ரையரை ஒரு சர்டைன் அமௌண்ட் எடுத்துக்கின்னு இதில் விட்டுரும். சர்டைன் அமௌண்ட்னா இதுக்கு எல்லாம் வால்யூமும் சொல்லாமே. சப்போஸ் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 2 liters. டெம்பரேச்சர் வந்து சேமா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். டெம்பரேச்சர் ரிமைன்ஸ் சேம். எல்லா இடத்துலயும் டெம்பரேச்சர் சேமா எடுத்துக்கோங்க. இப்போ வால்யூம் வந்து 2 liters எடுத்தாச்சு, டெம்பரேச்சர் வந்து சேமா இருக்கிற மாதிரி எடுத்தாச்சு. இதுக்கு ஒரு பிரஷர் இருக்கும் இல்ல, அந்த பிரஷர் வந்து சப்போஸ் 1 atmosphere அப்படி வச்சுக்கலாம். இப்போ இந்த ட்ரையர் என்ன பண்றீங்கன்னா இதுல பாஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த பியூர் வாட்டர்ல பாஸ் பண்ணிடுங்க. பாஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே இருக்கட்டும், பியூர் வாட்டர்ல இருக்கட்டும். அப்புறமா என்ன செய்றீங்கன்னா இந்த லிக்விட் வாட்டருக்கு மேல இருக்கக்கூடிய இந்த ட்ரையர் இங்க தானே வந்து இருக்கும். இந்த ட்ரையரை நீங்க இதுக்குள்ள பாஸ் பண்ணாலும் இது எங்க வந்து நிற்கும்? இந்த இடத்துல தானே வந்து நிற்கும். இந்த இடத்துல நிக்காது இல்ல, இந்த இடத்துல தான் நிற்கும். ஏன் இங்க நிக்காது? வாட்டர் லிக்விட் வாட்டருக்குள்ள ஏன் நிக்காது? ஏன்னா இதுக்கு சால்யூபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால ஆல்மோஸ்ட் இங்க வந்து நிற்கும். இந்த ட்ரையர் வந்து ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல வந்து நிற்கும். கொஞ்ச நேரம் பொறுத்துட்டு இங்க இருக்கக்கூடிய ஏர் மாலிகூல்ஸ் எல்லாத்தையும் அப்படி கம்ப்ளீட்டா வெளியே எடுத்துருங்க. இப்ப வெளியே எடுத்தாச்சு.
கம்ப்ளீட்டா வெளியே எடுத்தாச்சு. இப்ப அந்த ஏர் மாலிகுல்ஸ் கம்ப்ளீட்டா வெளியே எடுத்தாச்சு. அதோட இந்த வாட்டர் வேப்பர் வருமா வராதா? கண்டிப்பா வரும். இப்போ இந்த இடத்துல வாட்டர் வேப்பர் இப்ப இல்லை, ஏன்னா கம்ப்ளீட்டா வெளியே எடுத்தாச்சு. இந்த இடத்த அப்படியே வேக்யூமா மாத்தி விட்டுருங்க. நீங்க என்ன பண்ணீங்க, ட்ரை ஏரை பாஸ் பண்ணீங்க. அதுக்கு முன்ன நீங்க ட்ரை ஏரை பாஸ் பண்றதுக்கு முன்ன இங்க எந்த கண்டிஷன்ல இருந்துச்சுன்னா, இங்க வந்து நீங்க பியூர் வாட்டர் எடுத்துக்கினீங்க, லிக்விட் வாட்டர் எடுத்துக்கினீங்க, இதுக்கும் வாட்டர் வேப்பருக்கு இடையில ஈக்குலிபிரியம் இருந்துச்சு. இந்த வாட்டர் வேப்பர் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷரை ஆக்வஸ் டென்ஷன் என்று சொன்னோம். ட்ரை ஏர் இதுல பாஸ் பண்ணி விட்டீங்க, கொஞ்ச நேரம் விட்டீங்க, அப்புறமா இங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இப்படி ரிமூவ் பண்ணி வெளியே எடுத்துட்டீங்க. ஓகே, இப்ப வெளியே எடுத்தாச்சு. இப்ப இந்த சிஸ்டம் கொஞ்ச நேரம் விட்டீங்கன்னா இது மறுபடியும் ஈக்குலிபிரியத்துக்கு வந்துடும். இந்த லிக்விட் வாட்டர் வந்து மறுபடியும் இப்படி ஈக்குலிபிரியத்துக்கு வந்துடும். இப்ப இந்த வாட்டர் வேப்பர் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷரை ஆக்வஸ் டென்ஷன் என்று சொல்லணும். டெம்பரேச்சர் எப்படி வச்சுக்கணும், சேமா வச்சுக்கணும். சரி, இப்போ இந்த ஏரை இங்க கொண்டு வந்தாச்சு. இப்ப இதனுடைய வால்யூம் என்ன பண்றீங்கன்னா, இங்க எவ்வளவு வால்யூம் இருந்துச்சு 2 லிட்டர்ல, அதே 2 லிட்டர் கொண்டு வந்து 2 லிட்டர் கொண்டு வந்துருவீங்க. இங்க என்ன டெம்பரேச்சர் இருக்குது அதே டெம்பரேச்சர் எல்லா இடத்துலயும் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப சொல்லுங்க, இங்க பிரஷர் 1 அட்மாஸ்பியர், ஆனா இங்க பிரஷர் எவ்வளவு? இங்க பிரஷர் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? 1 அட்மாஸ்பியர் பிளஸ் ஆக்வஸ் டென்ஷன் இருக்கும். ஏன் அந்த வாட்டர் வேப்பர் பிரஷர் எக்ஸர்ட் பண்ணதுல, சோ வாட்டர் வேப்பர் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷரையும் நம்ம இங்க சொல்லியிருக்கோம். அதனால 1 அட்மாஸ்பியர் பிளஸ் P0 அப்படி சொல்லுங்க. இந்த 1 அட்மாஸ்பியர் என்றது இந்த ஏர் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷர், P0 என்றது இந்த வாட்டர் வேப்பர் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷர். இப்போ இங்க வாட்டர் வேப்பர் இருக்குது இல்ல, இந்த ஏரோட இந்த வாட்டர் வேப்பர் எவ்வளவு பிரஷர் எக்ஸர்ட் பண்ணணும்னா, இந்த வாட்டர் வேப்பர் எவ்வளவு பிரஷர் எக்ஸர்ட் பண்ணணும்னா, இது எவ்வளவு பிரஷரை எக்ஸர்ட் பண்ணுதோ அதே பிரஷரை இது எக்ஸர்ட் பண்ணுது. திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆக்வஸ் டென்ஷன். அப்படின்னா இந்த ஏர் என்னன்னு சொல்லலாம், இட் இஸ் சேச்சுரேட்டட் வித் வாட்டர் வேப்பர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏர் என்னன்னு சொல்றேன்னா, இட் இஸ் சேச்சுரேட்டட் வித் வாட்டர். அப்போ ஏர் இஸ் சேச்சுரேட்டட் வித் வாட்டர் வேப்பர்னா என்ன, அதுல இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பர் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷர் எவ்வளவுனா ஆக்வஸ் டென்ஷன். சரி, இப்ப ஏர் இஸ் சேச்சுரேட்டட் வித் வாட்டர் வேப்பர்னா என்னன்னு புரிஞ்சுச்சு. இப்போ இந்த ஏர் என்னன்னு சொல்றேன்னா, இட் இஸ் சேச்சுரேட்டட் வித் வாட்டர் வேப்பர்னு சொல்லிட்டோம். இப்போ என்ன பண்றேன்னா, நான் இந்த ஏரை வந்து இப்போ இங்க லிக்விட் வாட்டர் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன்னா லிக்விட் வாட்டர் எடுத்துக்கிறேன். இது வந்து வாட்டர் வேப்பரோட ஈக்குலிபிரியத்துல இருக்கு. இதை இதுல பாஸ் பண்றேன். பாஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் விட்டுறேன். அப்புறமா இங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அப்படியே வெளியே எடுத்துறேன். இங்க இருக்கக்கூடிய இந்த ஏர் இங்க பாஸ் பண்ணீங்கன்னா அதெல்லாம் இங்க தானே வரும். இங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அப்படியே வெளியே எடுத்துறேன். வெளியே எடுத்துட்டா என்ன இருக்கும், இப்போ ஏர் இருக்கும், வாட்டர் வேப்பர் இருக்கும். இப்போ இதனுடைய வால்யூம் நான் என்ன பண்றேன்னா, இங்க 2 லிட்டர்ஸ்ல அதே மாதிரி 2 லிட்டர்ஸ் கொண்டு வரும். எல்லா இடத்துலயும் டெம்பரேச்சர் சேமா வச்சுக்குவாங்க. இப்போ இதுக்கு பிரஷர் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1 அட்மாஸ்பியர் பிளஸ் P0. P0 என்ன, ஆக்வஸ் டென்ஷன். P0 ஆக்வஸ் டென்ஷன். அப்படின்னா இங்க இதனுடைய பிரஷர் எவ்வளவுன்னா 1 அட்மாஸ்பியர் பிளஸ் P0 சொன்னோம். இங்கேயும் 1 அட்மாஸ்பியர் பிளஸ் P0 என்று சொல்றோம். 1 அட்மாஸ்பியர்ன்றது ஏர் எக்ஸர்ட் பண்ண பிரஷர். P0 என்றது இந்த வாட்டர் வேப்பர் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷர். சோ இது என்னது, இங்க வாட்டர் வேப்பர் எக்ஸர்ட் பண்ணது P0. ஓகே, இப்போ இதை இங்க பாஸ் பண்ணா இங்கேயும் வாட்டர் வேப்பர் P0 தான் எக்ஸர்ட் பண்ணுது. அப்படின்னா இங்க அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பரும் இங்க அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பரும் சேமா. அப்படின்னா இது இதுல பாஸ் பண்ணுமே. அப்போ இது இங்க இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பர் எடுத்து வெளியே வரலையா? அப்படி வெளியே வந்திருந்தா இந்த வாட்டர் வேப்பருடைய பிரஷர் அதிகமா தானே இருந்துக்கணும். ஆனா என்ன இருக்குது, P0 தான் இருக்குது. அப்படின்னா இந்த ஏர் என்னன்னு சொன்னோம், இந்த ஏர்ல இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பர் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷர் என்னன்னு சொன்னோம், ஆக்வஸ் டென்ஷன் சொன்னோம். இந்த ஏர் என்னன்னு சொன்னோம், இட் இஸ் சேச்சுரேட்டட் வித் வாட்டர் வேப்பர்னு சொன்னோம். இதுல பாஸ் பண்ணா என்ன ஆச்சு,
it is this one has not taken any more water molecules from air என்றது கன்ஃபார்ம் ஆச்சு. அதானே இங்க வாட்டர் வேப்பர் எவ்வளவு பிரஷர் எக்ஸர்ட் பண்ணுதோ அதே தான் இங்கேயும் வாட்டர் வேப்பர் பிரஷர் எக்ஸர்ட் பண்ணுதுன்னா மீனிங் என்ன? இங்க அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பரும் இங்க அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பரும் சேம். அப்படின்னா இதை எடுத்துன்னு போயிட்டு இந்த வாட்டர்ல பாஸ் பண்ணுமே. வாட்டர்ல பாஸ் பண்ணா இது இங்க இருந்து வாட்டர் வேப்பரை எடுத்துக்கிச்சா? இது இங்க இருந்து வாட்டர் வேப்பரை எடுத்துச்சா? அப்படி எடுத்துருந்தா இங்க அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் ரைஸ் ஆயிருக்கும்ல. ஆனா இந்த வாட்டர் வேப்பர் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷர் எப்படி இருக்குது? இங்க எவ்வளவு இருக்குதோ அதே தான் இங்க இருக்குது. அப்படின்னா what is the conclusion? It is unable to take any more amount of water. அதான் conclusion. ஏன் இதால இன்னும் கொஞ்சம் வாட்டர் வேப்பர் எடுக்க முடியல? இதுதான் ஆல்ரெடி சேச்சுரேட் ஆயிடுச்சு. இதுக்கு மேல எப்படி எடுக்கலாம்? அதனாலதான் சொன்னேன் டெம்பரேச்சரை எல்லா இடத்துலயும் சேமா வச்சுன்னு சொன்னேன். டெம்பரேச்சரை மாத்திட்டீங்கன்னா எல்லாமே மாறிடும். ஓகேவா? ஏன்னா aqueous tension டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணும். So இது it is unable to take any more amount of water vapor because it is saturated with water vapor. அப்படின்னா air is saturated with water vapor அப்படின்னா மீனிங் என்ன? அதில் இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பர் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷர் எவ்வளவுன்னா aqueous tension. இந்த ஏர் சேச்சுரேட்டட் வித் வாட்டர் வேப்பர்னா இதுக்கு மேல இது வாட்டர் வேப்பர் எடுக்காது, வாங்கிக்காது. அதான் இதனுடைய மீன். ஓகேவா சார்? ஏர் இஸ் சேச்சுரேட்டட் வித் வாட்டர் வேப்பர்னா என்ன உங்களுக்கு புரிஞ்சிச்சு சார்? இப்போ நான் ஒரு சென்டென்ஸ் சொல்ல பாருங்க. ஏர் இஸ் அன்சாச்சுரேட்டட் வித் வாட்டர் வேப்பர் அப்படின்னு என்ன சார்? அது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். அன்சாச்சுரேட்டட் வித் வாட்டர் வேப்பர்னா என்ன ஐடியா வந்திருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு வெசல் எடுத்துக்கிறேன். இந்த வெசல்ல சொல்யூஷன் எடுத்துக்கிறேன். என்ன சொல்யூஷன் எடுத்துக்கிறேன்னா volatile solvent and non volatile solute. அது போல சொல்யூஷன் எடுத்துக்கிறேன். ஸோ என்ன சால்வெண்ட்னா வாட்டர் லிக்விட். அடுத்து நான் volatile solute எடுத்துக்கிறேன். நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம இந்த சாப்டர்ல நம்ம சொல்யூஷனை பத்தி பார்க்கணும். என்ன சொல்யூஷன்னா volatile solvent, non volatile solute. அந்த சொல்யூஷனை தான் பார்த்து இருக்கிறோம். இதுதான் பார்க்க போறோம். அப்படின்னா volatile solvent எடுக்க மாட்டோம்னா எடுப்போம். அது இன்னும் கொஞ்சம் நாள் போகும். அப்புறம் தான் இருப்பாங்க. அது வரைக்கும் நான் volatile solute தான். சரியா? சொல்யூஷன் என்னன்னு எடுத்து கன்சிடர் பண்ணிக்கணும். volatile solvent, non volatile solute தான் கன்சிடர் பண்ணிக்கணும் கொஞ்ச நாளைக்கு. அப்புறமா தான் volatile solute எடுப்போம். அது வரைக்கும் எடுக்க மாட்டோம். காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் முடிகிற வரைக்கும் volatile solute என்ற வார்த்தையே இல்லை. சரி, இப்போ சொல்யூஷன் எடுத்துக்கணும். இதுல என்ன இருக்குதுன்னா சால்வெண்ட் எடுத்துக்கணும். பியூர் சால்வெண்ட் அது வாட்டர் எடுத்துக்கணும். நான் volatile solute எடுத்தாச்சு. இப்போ நான் என்ன பண்றேன்னா ட்ரையர் எடுத்துக்கணும். இந்த ட்ரையர் எவ்வளவுன்னா சப்போஸ் 2 லிட்டர்னு எடுத்துக்கிறேன். இதுக்கு டெம்பரேச்சர் எல்லா இடத்துலையும் சேமா எடுத்துன்னு போயிடுறேன். இதுக்கு ப்ரெஷர் எவ்வளவுன்னா 1 atmosphere அப்படி எடுத்துக்கிறேன். இங்க என்னன்னா இந்த சொல்யூஷன் ஈக்குலிபிரியத்தில் இருக்குது. யாரோடனா வாட்டர் வேப்பர் சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய லிக்விட் வாட்டரோட ஈக்குலிபிரியத்தில் இருக்கு. இந்த வாட்டர் வேப்பர் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷரை வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் என்று நம்ம சொல்லணும். ஓகே, இந்த ட்ரையர் என்ன பண்றேன்னா இந்த சொல்யூஷன்ல பாஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டுறேன். கொஞ்சம் நேரம் சஃபிஷியன்ட் டைம் எவ்வளவு நேரம் விடணுமோ அவ்வளவு நேரம் விட்டுறேன். விட்ட பின்னாடி இப்ப இந்த ஏர் இதுல பாஸ் பண்ணிட்டா இந்த ஏர் எங்க நிற்கணும்? இந்த இடத்துல நிற்கும். ஆக்சுவலி ஏரை பாஸ் பண்ணி இந்த சொல்யூஷனுக்குள்ள பாஸ் பண்ண மாதிரி பாஸ் பண்ணிடுங்க. நீங்க என்னதான் பாஸ் பண்ணாலும் ஏர் இங்க வந்துடும். சரி, அதை பற்றி வரட்டும். நம்மளுடைய வேலை என்ன? இந்த ஏரை சொல்யூஷனுக்குள்ள பாஸ் பண்ணணும். சொல்யூஷனுக்குள்ள பாஸ் பண்ணிடுங்க. இந்த ஏர் இங்க வருதா வந்துக்கிட்டு. அப்புறமா இங்க இருக்கக்கூடிய ஏர் எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் பொறுத்து இங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அப்படியே வெளியே எடுத்துன்னு வந்துடும். சரி, வெளியே எடுத்துன்னு வந்தாச்சு. இப்ப ஏர்ல என்ன இருக்குதுன்னா வாட்டர் வேப்பர் இருக்கு. இப்போ இதனுடைய வால்யூம் என்ன பண்றீங்கன்னா இங்க எவ்வளவு வால்யூம் சொன்னோம்? 2 லிட்டர்ஸ். அதே போல 2 லிட்டர்ஸ் கொண்டு வரும். இப்போ இங்க பிரஷர் எவ்வளவுன்னு பாருங்க. டெம்பரேச்சர் எல்லா இடத்துலயும் சேமா கொண்டு வந்துங்க. இப்போ இங்க பிரஷர் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1 atmosphere plus P அப்படி இருக்கும். 1 atmosphere என்றது இந்த ஏர் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷர். இந்த P என்றது இந்த வாட்டர் வேப்பர் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷர். அப்படின்னா இந்த P என்றது என்னன்னா இந்த சொல்யூஷனுடைய வேப்பர் பிரஷர் என்னவோ அதுதான் இந்த வாட்டர் வேப்பர் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷர்.
நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்க P என்ன, இங்க P என்ன, இந்த வாட்டர் வேப்பர் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷர். இந்த P னுடைய மேக்னிடியூட் யார் என்னவா இருக்கும்? இந்த சொல்யூஷனுடைய வேப்பர் பிரஷர் என்னவோ அதுதான் இங்க P. சரியா? அடுத்து Pக்கும் P0க்கும் ரிலேஷனை நம்ம சொல்லியிருக்கோம். வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷனையும் வேப்பர் பிரஷர் ஆஃப் பியூர் சால்வெண்ட்டையும் நம்ம கம்பேர் பண்ணி வச்சிருக்கோம். எப்படி கம்பேர் பண்ணி வச்சிருக்கோம்? வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் எப்படி இருக்கும்? வேப்பர் பிரஷர் ஆஃப் பியூர் சால்வெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது எப்படி சொல்லியிருக்கோம்? யோசிச்சு பாருங்க. வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் கம்மியா இருக்கும், வேப்பர் பிரஷர் ஆஃப் பியூர் சால்வெண்ட் அதிகமா இருக்கும். சரி, இப்போ சொல்லுங்க, இங்க வாட்டர் வேப்பர் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷர் ஈக்குவல் டு aqueous டென்ஷனா இல்லையா? சரி, அப்ப லெஸ் தேன் aqueous டென்ஷனா? இங்க வாட்டர் வேப்பர் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷர் என்னன்னா aqueous டென்ஷனை விட கம்மியா இருக்குது. அப்படின்னா இந்த ஏரை சேச்சுரேட்டட் வித் வாட்டர் வேப்பர்னு சொல்லாமா? சொல்லக்கூடாதா? சரி, அப்ப என்னன்னு சொல்லுவீங்க? இந்த ஏர் என்னன்னு சொல்லலாம்? this air is unsaturated with water vapor. அப்படிதான் நம்ம சொல்லணும். அப்படின்னா இது unsaturated with water vaporனா இதால இன்னும் கொஞ்சம் வாட்டர் மாலிகுல்ஸ் எடுக்க முடியுமா? ஆமா, எடுக்க முடியும். சரி, அப்ப என்ன செய்யலன்னா இதால இன்னும் கொஞ்சம் வாட்டர் வேப்பர் மாலிகுல்ஸ் எடுக்க முடியும் தானே சொல்லி இருக்கணுமா? சரி, என்ன செய்யலாம்னா இப்போ இன்னொரு வெசல் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த வெசல்ல என்ன பண்றேன்னா சொல்யூஷன் எடுத்துக்கிறேன். என்ன சொல்யூஷன் எடுத்துக்கிறேன்னா இங்க என்ன சொல்யூஷன் எடுத்தனோ அதே சொல்யூஷன் டிட்டோ எடுத்துக்கிறேன். இங்க என்ன கான்சன்ட்ரேஷனோ அதே கான்சன்ட்ரேஷன், வேற எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. இங்க என்ன சொல்யூஷன் எடுத்தோமோ அதே சொல்யூஷன், இங்க என்ன கான்சன்ட்ரேஷன் எடுத்தோமோ அதே கான்சன்ட்ரேஷன். சரி, இப்போ இந்த ஏர் எடுத்துட்டு போயிட்டு இந்த ஏர் வந்து unsaturated with water vapor சொன்னோம். இந்த ஏர் எடுத்து போய் இங்க பாஸ் பண்ணலாம். அதுக்கு முன்ன இங்க என்ன ஈக்குலிபிரியம் இருக்குதுன்னா இந்த சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய லிக்விட் வாட்டரும் இந்த வாட்டர் வேப்பரும் ஈக்குலிபிரியத்தில் இருக்கு. இந்த சொல்யூஷனுக்கு என்ன வேப்பர் பிரஷரோ அதே தான் இந்த சொல்யூஷனுக்கு வேப்பர் பிரஷர். ஏன்னா இந்த கான்சன்ட்ரேஷனும் இங்க கான்சன்ட்ரேஷனும் சேம்னு சொல்லியிருக்கோம். சரி, இப்போ என்ன பண்ணா இந்த ஏர் எடுத்து போய் இந்த சொல்யூஷன்ல பாஸ் பண்ணிட்டோம். ஏன் பாஸ் பண்ணணும்? இது என்ன, இது வந்து unsaturated with water vapor இல்ல, இதுக்கு இன்னும் கொஞ்சம் வாட்டர் வேப்பர் கொடுத்தா வாங்கிக்கல, அதனால எடுத்து போய் பாஸ் பண்ணலாமே. பாஸ் பண்ணி விட்டுருங்க, கொஞ்ச நேரம் விட்டுருங்க. அப்புறம் இங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வெளியே எடுத்துருங்க. சரி, எல்லாத்தையும் வெளியே எடுத்துன்னு வந்தாச்சு. எல்லாத்தையும் என்ன பண்ணா வெளியே எடுத்தாச்சு. இப்போ இதுல வாட்டர் வேப்பர் இருக்குது. இதனுடைய வால்யூம் வந்து 2 லிட்டர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்க பிரஷர் எப்படி இருக்கும் அன்ட்டு பாத்தீங்கன்னா 1 atmosphere plus P இப்படிதான். அப்படின்னா இந்த P என்றது இந்த வாட்டர் வேப்பர் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷர், இதனுடைய மேக்னிடியூடும் இந்த வாட்டர் வேப்பர் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய மேக்னிடியூடும் ஈக்குவலா இருக்கும். ஏன் ஈக்குவலா இருக்குது? இட் இஸ் நாட் சேச்சுரேட்டட் வித் வாட்டர் வேப்பர் தானே சொன்னோம். அப்ப இதுக்கு இன்னும் கொஞ்சம் வாட்டர் வேப்பர் மாலிகுல்ஸ் வேணும் தானே சொன்னோம். அப்படி இருக்கும்போது இது கொடுக்குது, இது வாங்குறதுக்கு என்ன, ஏன் வாங்க மாட்டேங்குது? ஏன்னா இங்க வாட்டர் வேப்பர்னுடைய பிரஷரும் இங்க வாட்டர் வேப்பர்னுடைய பிரஷரும் சேமா இருக்குதுன்னு என்ன அர்த்தம்? இந்த ஏருக்கு வாட்டர் வேப்பர் தேவை, ஆனா இங்க அமிச்சா இதை வந்து வாங்கிக்க மாட்டேங்குது. ஏன் வாங்கிக்கல அப்படின்னா இங்க இருக்கிறது ஈக்குலிபிரியம். இந்த ஈக்குலிபிரியம் எப்படி இருக்கும்? இந்த வாட்டர் வேப்பர் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷரும் இந்த வாட்டர் வேப்பர் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷரும் இந்த வாட்டர் வேப்பர் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷரும் சேம். இதை எடுத்து இதுல பாஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா இங்க இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பர் கொஞ்சம் வாட்டர் லிக்விடா மாறி, சரிங்களா? அதனால இந்த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் எப்படி இருக்குன்னா சேமா தான் இருக்கும். இது நம்ம சொல்றோம். அப்போ இங்க அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் எப்படி இருக்குதுன்னா இங்க அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர், இங்க அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் எப்படி இருக்குதுன்னா சேமா இருக்குது. அப்படின்னா இங்க ஏர் இஸ் அன்சாச்சுரேட்டட் வித் வாட்டர் வேப்பர்னு சொல்லலாம், இங்கேயும் அன்சாச்சுரேட்டட் வித் வாட்டர் வேப்பர்னு சொல்லலாம். அப்போ இந்த ஏரை வந்து சேச்சுரேட்டட் வித் வாட்டர் வேப்பரா மாத்தணும்னா நம்ம என்ன செய்யணும்? என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா இப்ப என்ன செய்யணும்னா இப்ப இது மாதிரி ஒரு வெசல் எடுத்துக்கோங்க. இந்த வெசல்ல என்ன செய்யறீங்கன்னா பியூர் வாட்டர் எடுத்துக்கோங்க. இந்த வெசல்ல என்ன செய்யறோம்னா we are taking pure water.
பியூர் வாட்டர் லிக்விட் எடுத்துக்கணும். இது என்னன்னா வாட்டர் வேப்பரோட ஈக்குலிபிரியத்தில் இருக்கும். இப்போ இதை எடுத்துன்னு வந்து இதுல பாஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் விட்டுருங்க. அப்புறம் இங்க இருக்கிறது எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டீங்கன்னா ஏர் இருக்கும் வாட்டர் வேப்பரோட. இதனுடைய வால்யூம் 2 லிட்டர்ஸ்னு வச்சுக்கோங்க. எல்லா இடத்துலயும் டெம்பரேச்சர் சேமா வச்சுக்கோங்க. இப்போ இதனுடைய ப்ரெஷர் எவ்வளவுன்னா 1 atmosphere + P0. அப்படின்னா இந்த வாட்டர் வேப்பர் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய ப்ரெஷர் எவ்வளவுன்னா P0. இப்போ ஏர் இஸ் சேச்சுரேட்டட் வித் வாட்டர் வேப்பர் சொல்லலாம். இப்போ சொல்லலாம். ஓகேங்களா? சோ அப்ப ஏர் இஸ் சேச்சுரேட்டட் வித் வாட்டர் வேப்பர் நம்ம இங்க சொல்லியிருக்கோம். சரி, இப்போ இங்க பாருங்க, இந்த இடத்துல என்ன பண்ணோம், ட்ரை ஏர் எடுத்துக்கணும், பியூர் வாட்டர்ல பாஸ் பண்ணோம். அப்புறமா இங்க இருக்கக்கூடிய ஏர் எல்லாத்தையும் அப்படியே வெளியே எடுத்துக்கணும். அப்படின்னா இந்த ஏர்ல இப்ப வாட்டர் வேப்பர் இருக்குது. இந்த வாட்டர் வேப்பர் எங்க இருந்து வந்துச்சு? இங்க இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பர் இது எடுத்துக்கு வெளியே வந்துருச்சு. அப்போ இந்த இந்த சிஸ்டம்க்கு ஏதாவது லாஸா? இந்த ட்ரையர் இந்த சிஸ்டம்ல பாஸ் பண்ணி வெளியே எடுத்ததுனால இந்த சிஸ்டம்க்கு ஏதாவது லாஸா? ஆமா, லாஸ். என்ன லாஸ்? இங்க இருந்த வாட்டர் வேப்பர் மாலிகுல்ஸ் எல்லாம் இது தூக்கி போயிடுச்சு. அப்படின்னா இதுக்கு இங்க அமௌண்ட் ஆஃப் வாட்டர் என்ன டிக்ரீஸ் ஆகுமா இல்லையா? டிக்ரீஸ் ஆகும். அப்போ இதனுடைய வெயிட் லாஸ் ஆகுமா? இது ஆமா, இங்க லாஸ் இன் வெயிட். சரி, எவ்வளவு வெயிட் லாஸ் ஆச்சுங்க? லாஸ் இன் வெயிட் எவ்வளவு? சப்போஸ் x கிராம்னு வச்சுக்கலாம். x கிராம் ஆஃப் வாட்டர் வந்து லாஸ் ஆச்சு. சரி, இப்போ ஏர் இஸ் சேச்சுரேட்டட் வித் வாட்டர் வேப்பர் நம்ம சொல்லிட்டோம். இப்போ இங்க எவ்வளவு, இப்போ என்ன பண்ணலாம்னா, இப்போ இந்த இடத்துக்கு இங்க பியூர் வாட்டர் எடுத்துக்கணும். இந்த ஏர் இங்க பாஸ் பண்ணிருக்கோம். இங்க என்னாச்சுன்னா ஏர் இஸ் சேச்சுரேட்டட் வித் வாட்டர் வேப்பர். அப்படின்னா இந்த ஏர் என்ன பண்ணுச்சு, இங்க வந்து ஏர் வந்து சேச்சுரேட்டட் வித் வாட்டர் வேப்பர் சொல்றோம், இங்க ஏர் வந்து அன்சேச்சுரேட்டட் வித் வாட்டர் வேப்பர்னு சொல்லிருக்கோம். அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஏர் மாலிகுல்ஸ் வந்து இங்க இருந்து கொஞ்சம் வாட்டர் வேப்பர் மாலிகுல்ஸ் எடுத்துன்னு தானே வெளியே வந்துருக்கு. அப்படின்னா இங்க லாஸ் தானே. சரி, அப்படின்னா இங்க லாஸ் இன் வெயிட் எவ்வளவு? இங்க எவ்வளவு சொன்னோம்? x கிராம் சொன்னோம். இங்க எவ்வளவு சொல்ல போறீங்க? x கிராம்னு சொல்லாம இல்ல வேணாமா? பாருங்க, இங்க ஏர் வந்து சேச்சுரேட்டட் வித் வாட்டர் வேப்பர் தானே. இங்கேயும் என்ன பண்றோம், ட்ரை ஏரை பாஸ் பண்றோம். இந்த வெளியே வரக்கூடிய ஏர் வந்து சேச்சுரேட்டட் வித் வாட்டர் வேப்பர் தானே. அப்ப இந்த ஏர் என்ன பண்ணுச்சு, இங்க இருந்து வாட்டர் வேப்பர் கொண்டு வந்துச்சு வெளியே. அப்ப இங்க லாஸ் ஆகுது இல்ல, லாஸ் எவ்வளோ? x கிராம். இப்போ சொல்லுங்க, இங்கேயும் கண்டிப்பா லாஸ் ஆகும், அதுல எந்த ஒரு டவுட் இல்லை. லாஸ் வந்து x கிராம்னு சொல்லாம வேணாமா? யோசிச்சு பாருங்க. சரி, இதை யோசனை பண்ணி சொல்லுங்க. இப்போ இங்க பார்க்கலாம், இங்க ட்ரையர் எடுத்துக்கணும், இங்க சொல்யூஷன் எடுத்துக்கணும். என்னாச்சுன்னா இந்த ஏரை வந்து என்ன பண்ணுச்சுன்னா, இந்த ஏர் வந்து இங்க இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பர் மாலிகுல்ஸ் எடுத்து வெளியே வந்துச்சு. அதனால இங்க என்ன ஆகுதுன்னா லாஸ் ஆகுது. லாஸ் எவ்வளவு ஆகுதுன்னா சப்போஸ் 5 கிராம்னு எடுத்துக்கணும். இங்க லாஸ் ஆகுது, ஏன்னா இந்த ஏர் தான் இந்த வாட்டர் வேப்பர் மாலிகுல்ஸ் தூக்கி வெளியே வந்துச்சு. அப்ப இங்க லாஸ் இருந்ததுன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு வெயிட் லாஸ் ஆகுது, எவ்வளவுன்னா 5 கிராம் வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துலயும் வாட்டர் லாஸ் ஆகுது. லாஸ் இன் வாட்டர் எவ்வளவு சொல்லலாம்? x கிராம்னு சொல்லலாமா இல்ல y கிராம்னு சொல்லலாமா, என்னன்னு சொல்லலாம்? என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறீங்க இந்த இடத்துல லாஸ் இன் வெயிட்? யோசனை பண்ணி சொல்லுங்க. நான் உங்களுக்கு கொடுத்த விஷயம் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. நான் இப்ப யூடியூப்ல தான் வரைஞ்சிருக்கிறேன். நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு அந்த ஆன்சர் சொல்லுங்க. நீங்க சொன்னாதான் நான் அடுத்த டாபிக் அடுத்த இதுக்கு போக முடியும். யோசனை பண்ணி சொல்லுங்க. நான் யாருமே பதில் சொல்லியா? இன்னும் புரியலையா உங்களுக்கு? சரி, அப்படின்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலன்னு அர்த்தம். சரி, மறுபடியும் சொல்றேன்.
சரி, இப்ப பாருங்க, மறுபடியும் சொல்றேன். இப்ப நீங்க சொல்லுங்க, யோசனை பண்ணி இப்ப யாவது கரெக்டா சொல்லிடணும், திங்க் பண்ணிட்டு. சரி, இப்ப வந்து இங்க ட்ரையர் எடுத்துக்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க, ட்ரையர்னுடைய அமௌண்ட்டை மாத்தல. கடைசி வரைக்கும் ட்ரையர்னுடைய அமௌண்ட்டை நம்ம சேம் வச்சுக்கணும். சரியா? இங்க பியூர் வாட்டர்ல பாஸ் பண்ணோம் ட்ரையரை. இந்த ஏர் என்ன பண்ணுச்சுன்னா வாட்டர் வேப்பர் எடுத்துன்னு வெளியே வந்துச்சு. இப்ப இந்த ஏர் என்ன சொல்றோம்னா சேச்சுரேட்டட் வித் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த ஏர் இங்க இருந்து வாட்டர் வேப்பரை தூக்கி வெளியே வந்துச்சு. அதனால இதனுடைய வெயிட் வந்து லாஸ் ஆகுது. எவ்வளவு லாஸ் ஆச்சுன்னா x கிராம் லாஸ் ஆச்சு. சரியா? இப்ப இங்க என்ன பண்றோம்னா இந்த ட்ரையரை இந்த சொல்யூஷன்ல பாஸ் பண்றோம். இந்த ஏர் என்ன பண்ணுதுன்னா இங்க இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பரை தூக்கி வெளியே வந்துச்சு. இப்ப இந்த ஏர் என்னன்னு சொல்றோம்னா அன்சாச்சுரேட்டட் வித் வாட்டர் வேப்பர்னு சொல்றோம். இப்போ இந்த ஏர் வந்து இந்த வாட்டர் வேப்பர் மாலிக்யூல்ஸ் தூக்கி வெளியே வந்ததுனால இதுக்கு லாஸ் எவ்வளவு லாஸ்னா y கிராம் லாஸ். இப்போ இந்த இடத்துல நான் பியூர் வாட்டர் எடுத்துக்கணும். இந்த பியூர் வாட்டர், இந்த வாட்டர் லிக்விட் இந்த வாட்டர் வேப்பரோட ஈக்குலிபிரியத்தில் இருக்குது. இந்த ஏர் வந்து அன்சாச்சுரேட்டட் வித் வாட்டர் வேப்பர்ல இதுல பாஸ் பண்ணிடுறோம். பாஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் விட்டு வாட்டர் ஏரை வெளியே எடுத்துரும். இப்போ இந்த ஏர் என்னன்னு சொல்றோம்னா சேச்சுரேட்டட் வித் வாட்டர் வேப்பர். அப்படின்னா இந்த ஏர் இங்க இருந்து வாட்டர் வேப்பர் எடுத்து வெளியே வந்துருக்குது. இப்போ இங்க வாட்டர் வேப்பர் லாஸ் ஆனதுனால இதுக்கு வந்து வெயிட் வந்து லாஸ் ஆயிருக்குது. இந்த லாஸின் வெயிட்டை என்னன்னு சொல்லலாம்? எக்ஸ் கிராம்னு சொல்லலாமா? எக்ஸ் கிராம்ன்றது இங்க ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். இந்த எக்ஸ் கிராம், இந்த எக்ஸ் கிராம்னு சொல்லலாமா? இல்ல இந்த ஒய் கிராம்னு சொல்லலாமா? இல்ல எக்ஸும் ஒய்யும் வேணா வேற ஏதாவது சொல்லிக்கலாம். அப்படி சொல்றீங்களா? என்ன சொல்ல வரீங்க? இந்த இடத்துல லாஸ் வந்து எவ்வளவு? எக்ஸ் கிராமா ஒய் கிராமா? எவ்வளவு சொல்ல வரீங்க இந்த இடத்துல லாஸ்? யோசனை பண்ணி சொல்லுங்க, சீக்கிரமா யோசனை பண்ணி சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா எக்ஸ் கிராம்னு சொல்றீங்களே. இந்த இடத்துல வெயிட் இல்லை, வெயிட் லாஸ் வந்து எவ்வளவுன்னா எக்ஸ் கிராம்னு சொல்றீங்க. சரி, இப்போ சரி நல்லா யோசிச்சு பாருங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் அமௌண்ட்ல பேசலாம். ஓகேங்களா? பிரஷர் இன் டர்ம்ஸ் ஆஃப் அமௌண்ட்ல நான் பேசுறேன். இப்போ இந்த ட்ரையரை இங்க நான் பாஸ் பண்றேன். இந்த ட்ரையர் வந்து இங்க இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பர் மாலிக்யூல்ஸ் எடுத்துக்கின்னு வெளியே வந்துட்டு இப்போ இது என்னன்னு சொல்றேன்னா ஏர் இஸ் சேச்சுரேட்டட் வித் வாட்டர் வேப்பர்னு சொல்றேன். ஏர் இஸ் சேச்சுரேட்டட் வித் வாட்டர். அது இப்போ வாட்டர் வேப்பர் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷர் என்னன்னு சொல்றேன்னா P0 என்று சொல்றேன். சரி, சில பேர் நீங்க வந்து சில ஆன்சரை சொல்லியிருக்கீங்க, ஆனா பார்க்கலாம். இப்போ ஏர் இஸ் சேச்சுரேட்டட் வித் வாட்டர் வேப்பர்னா இந்த P0ன்றது என்னன்னா இந்த வாட்டர் வேப்பர் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷர். சப்போஸ் இந்த வாட்டர் வேப்பர் எவ்வளவு இருக்குன்னா 100 மாலிகூல்ஸ் இருக்கிறதா வச்சுக்கலாம். அதாவது இப்படி சொல்லக்கூடாது, அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக நான் இப்படி சொல்லியிருக்கேன். இங்க இந்த ஏரை வந்து சேச்சுரேட்டட் வித் வாட்டர் வேப்பர்னு நம்ம சொல்லியிருக்கோம். இங்க வாட்டர் வேப்பர் மாலிகூல்ஸ் எவ்வளவு இருக்குதுன்னா எவ்வளவு இருக்குதுன்னு சொல்றாங்கக்கா 100 மாலிகூல்ஸ் நான் சொல்றேன். சரி, இப்போ அடுத்து இங்க போன இதுல நம்ம எவ்வளவு ட்ரை ஏர் எடுத்துக்கணும் அதே ட்ரை ஏர் இங்கே எடுத்துக்கலாம். சரியா? அந்த இங்க போன இதுல எவ்வளவு வால்யூம் ஆஃப் ட்ரை ஏரோ அதே தான் இங்கே அது மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இந்த ட்ரையர் என்ன பண்ணுதுன்னா இங்க இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பர் மாலிகூல்ஸ் எடுத்து வெளியே வருது. இந்த வாட்டர் வேப்பர் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷர் வந்து ஆக்வஸ் டென்ஷனை விட கம்மி. அதனால இங்க நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸை சப்போஸ் எவ்வளவு எடுத்துக்கலாம்னா ஒரு 60 மாலிகூல்ஸ்னு வச்சுக்கலாம். இப்போ இது வந்து this air is unsaturated with water வேப்பர்னு சொல்லியிருக்கோம். இதை வந்து இதுல பாஸ் பண்ணிடலாம். பாஸ் பண்ணிட்ட பின்னாடி என்ன ஆகுதுன்னா நமக்கு வெளியே வரக்கூடிய ஏர் வந்து சேச்சுரேட்டட் வித் வாட்டர் வேப்பர்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த வாட்டர் வேப்பர் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷர் என்னன்னா P0. ஓகேங்களா? இந்த வாட்டர் வேப்பர் இதுவும் ஏர் இஸ் இந்த ஏரும் சேச்சுரேட்டட் வித் வாட்டர் வேப்பர். இந்த வாட்டர் வேப்பர் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷரும் P0. இந்த P0 is proportional to 100 molecules. அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக இப்படி எடுத்துக்கணும். இப்போ சொல்லுங்க, இந்த வாட்டர் வேப்பர் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷரும் ஆக்வஸ் டென்ஷன் தானே? அப்படின்னா இட் இஸ் proportional to 100 molecules சொல்லாம சொல்லக்கூடாது, அப்படிதானே சொல்லணும். ஏன்னா இது எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷர் P0 ஆக்வஸ் டென்ஷன், இது எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷர் P0 ஆக்வஸ் டென்ஷன். அப்போ இட் இஸ் proportional to 100 moleculesனா
இட் இஸ் ஆல்சோ ப்ரொபோர்ஷனல் டு 100 மாலிகுல்ஸ் தானே. இந்த ட்ரை ஏரை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க, சொல்யூஷன்ல தானே பாஸ் பண்ணீங்க. சொல்யூஷன்ல நீங்க பாஸ் பண்ணிருக்கீங்கன்னாக்கா, இந்த ட்ரை ஏரை நீங்க சொல்யூஷன்ல பாஸ் பண்ணீங்கன்னா, இந்த ட்ரை ஏர் என்ன பண்ணுச்சு, இங்க இருந்து கொஞ்சம் வாட்டர் வேப்பர் மாலிகுல்ஸ் எடுத்து வந்துச்சு. இந்த ஏரை நீங்க இதுல பாஸ் பண்றீங்க, இங்க இருந்து கொஞ்சம் வாட்டர் வேப்பர் மாலிகுல்ஸ் எடுத்து வந்துச்சு. சோ இங்க நல்லா பாருங்க, இந்த ஏர் இங்க இருந்து எவ்வளவு வாட்டர் வேப்பர் மாலிகுல்ஸ் எடுத்துச்சு, P, that is equal to 60 molecules. இத இங்க பாஸ் பண்ணீங்க, இப்போ நம்பர் ஆஃப் வாட்டர் வேப்பர் மாலிகுல்ஸ் எவ்வளவுன்னா 100. அப்படின்னா இந்த ஏர் இங்க இருந்து கொஞ்சம் வாட்டர் வேப்பர் மாலிகுல்ஸ் எடுத்து வெளியே வந்து. சோ நல்லா பாத்துக்கோங்க, இந்த ஏரை கரெக்டா பியூர் வாட்டர்ல தான் பாஸ் பண்றீங்க. உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா ஏர் இஸ் சேச்சுரேட்டட் வித் வாட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இங்க லாஸ் எவ்வளவுன்னா எக்ஸ் கிராம். அப்படின்னா எவ்வளவு வாட்டர் வேப்பர் மாலிகுல்ஸ் வெளியே போயிடுச்சுன்னா 100 மாலிகுல்ஸ் வெளியே போயிடுச்சு. இப்போ இங்க வித்தியாசமா பண்றோம், இங்க ட்ரை ஏர் எடுத்துக்கிறோம், சொல்யூஷன்ல பாஸ் பண்றோம். இங்க இதுக்கு லாஸ் ஆகுது எவ்வளவுன்னா y கிராம் லாஸ் ஆகுது. ஏன்னா எவ்வளவு வாட்டர் வேப்பர் மாலிகுல்ஸ் ஏரோட போயிடுச்சுன்னா 60 மாலிகுல்ஸ் வெளியே போயிடுச்சு. இந்த ஏர்ல ஆல்ரெடி வாட்டர் வேப்பர் மாலிகுல்ஸ் இருக்குது. இந்த ஏர்ல ஆல்ரெடி வாட்டர் வேப்பர் மாலிகுல்ஸ் இருக்குது. இதை எடுத்துன்னு போயிட்டு இதுல பாஸ் பண்றோம். கரெக்டா? இப்போ என்னத்தை நம்ம பாஸ் பண்ணிருக்கோன்றது நமக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. இதை எடுத்து போய் இங்க பாஸ் பண்றோம். இது என்ன பண்ணுது, இதுக்கு தேவையான வாட்டர் வேப்பர் மாலிகுல்ஸ் இங்க இருந்து எடுத்துன்னு வெளியே வந்துருக்கு. இப்போ இதை வந்து சேச்சுரேட்டட் வித் வாட்டர் வேப்பர் சொன்னோம். இப்போ இந்த வாட்டர் வேப்பர் மாலிகுல்ஸ் எவ்வளவு இருக்குதுன்னா 100 மாலிகுல்ஸ் இருக்கு. இதுக்கு லாஸ் எக்ஸ். இப்போ சொல்லுங்க, இப்போ இங்க வந்து எவ்வளவு வெயிட் லாஸ் ஆச்சு, இங்க எவ்வளவு வெயிட் லாஸ் ஆச்சு யோசிச்சு பாருங்க. இங்க ட்ரையரை நேரா டைரக்டா பியூர் வாட்டர்ல பாஸ் பண்ணிருக்கோம். இந்த ட்ரையர் இங்க சேச்சுரேட்டடா இருக்கு. அப்படின்னா இதுக்கு தேவையான வாட்டர் மாலிகுல்ஸை இங்க இருந்து மட்டும்தான் எடுத்துருக்கு. இங்க என்ன பண்ணிருக்கேன்னா ட்ரையரை ஃபர்ஸ்ட் சொல்யூஷன்ல பாஸ் பண்ணும். இந்த ஏர் என்ன பண்ணுச்சுன்னா சொல்யூஷன்ல இருந்து சில வாட்டர் மாலிகுல்ஸ் எடுத்துன்னு வெளியே வந்துச்சு. இப்போ இந்த ஏர்ல வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்குது. எங்க இருந்து வந்துச்சுன்னா இந்த வாட்டர் மாலிகுல் சொல்யூஷன்ல இருந்து வந்துச்சு. இதை எடுத்துன்னு போயிட்டு இங்க பாஸ் பண்ணும். இப்போ இந்த ஏர் என்ன பண்ணுது, இதுக்கு எவ்வளவு வாட்டர் மாலிகுல்ஸ் வேணுமோ அவ்வளவு இங்க இருந்து எடுத்துன்னு வெளியே வந்துருக்குது. இப்போ இந்த ஏரை சேச்சுரேட்டட் வித் வாட்டர் வேப்பர்னு சொல்லி. இப்ப நல்லா திங்க் பண்ணி பாருங்க, இந்த ஏர்ல இப்ப வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்குது. இந்த வாட்டர் மாலிகுல்ஸ் இங்க இருந்து மட்டும்தான் வந்துச்சா, இல்ல கொஞ்சம் இங்க இருந்தும் கொஞ்சம் இங்க இருந்தும் வந்துச்சா யோசிச்சு பாருங்க. இப்ப சொல்லுங்க, இங்க வெயிட் லாஸ் எவ்வளவு, எக்ஸ் கிராம் சொல்லாமா, y கிராம் சொல்லாமா, இல்ல எக்ஸ் என்ன சொல்லணும், என்னன்னு சொல்லுங்க. இங்க ஏதாவது சிம்பிள் சொல்ல போறீங்களா, இங்க ஏதாவது சிம்பிள் சொல்ல போறீங்க, ஏதாவது ஆபரேஷன் சொல்ல போறீங்களா? ஓகே, ஒரு ஸ்டூடெண்ட் என்ன சொல்ற அப்படின்னா இங்க ஆபரேஷனை சொல்லணும், என்னன்னா மைனஸ் என்று சொல்ற, மைனஸ் என்ற ஆபரேஷன் சொல்ற, எக்ஸ் மைனஸ் y கிராம் என்று சொல்ற. நீங்க சொன்னது இது கரெக்ட். அதாவது லாஸின் வெயிட் எவ்வளவுன்னா இப்ப எக்ஸ் மைனஸ் y கிராம். எப்படி பாத்தீங்கன்னா இந்த ஏர் இங்க இருந்து கொஞ்சம் வாட்டர் மாலிகுல்ஸ் எடுத்துக்கிச்சு, இன்னும் எவ்வளவு வேணுமோ அதை இங்க இருந்து எடுத்துக்கிட்டு வெளியே வந்துச்சு. அப்போ இங்க லாஸின் வெயிட் எவ்வளவு, எக்ஸ் மைனஸ் y கிராம் என்று சொல்லணும். சரிங்களா? இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இப்படி எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு சொன்னார், கரெக்ட். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இப்போ ஆஸ்ட்வால்ட் வாக்கர் மெத்தட் போறோம். இப்போ இந்த யூடியூப்ஸ் எல்லாம் இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ இங்க ஒரு டியூப் எடுத்துட்டு போயிட்டு இங்க விட்டுடலாம். இந்த டியூப் எடுத்துட்டு போயிட்டு இந்த இடத்துல இப்படி விட்டுரும், இந்த இடத்துல இப்படி விட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ இங்க என்ன பண்ணலாம்னா ட்ரையர் இங்க பாஸ் பண்ணலாம். ட்ரையர் இங்க பாஸ் பண்ணலாம். இங்க என்ன எடுத்துக்கணும்னா சொல்யூஷன் எடுத்துக்கணும். இங்க என்ன எடுத்துக்கணும்னா பியூர் சால்வெண்ட் எடுத்துக்கணும். பியூர் சால்வெண்ட்ன்றது வாட்டர்னு எடுத்துக்கோங்க, வாட்டர்னு எடுத்துக்கோங்க. இந்த சொல்யூஷன்ன்றது என்னன்னா வாலடைல் சால்வெண்ட், நான் வாலடைல் சால்வெண்ட் அப்படி எடுத்துக்கணும். அதாவது சால்வெண்ட் வந்து வாட்டர், நான் வாலடைல் சால்வெண்ட் இருக்குது அப்படி எடுத்துக்கணும். இங்க வந்து பியூர் சால்வெண்ட் வாட்டர் இருக்குது. இங்க என்ன பண்றீங்கன்னா
anhydrous calcium chloride எடுத்துக்கோங்க. anhydrous calcium chloride எடுத்துக்கோங்க. அந்த anhydrous calcium chloride solid, அந்த solid இவ்வளவு எடுத்துக்கிறீங்க. இப்போ இங்க என்ன வெளியே வருதுன்னா ட்ரை ஏர் வெளியே வருது. ஓகே, இப்போ சொல்லுங்க. இப்போ நீங்க தான் சொல்லணும். டக்குன்னு ஆன்சர் சொல்லிடுங்க. இப்போ இந்த ட்ரை ஏரை இந்த சொல்யூஷன்ல பாஸ் பண்றேன். வெளியே வரக்கூடிய ஏர் என்னன்னா வெட் ஏர். அப்படின்னா இந்த ஏர்ல வாட்டர் வேப்பர் மாலிகுல்ஸ் இருக்குதுன்னா ஆமா இருக்குது. இப்போ அப்படின்னா இந்த சொல்யூஷனுக்கு வெயிட் லாஸ் ஆகும்னா கண்டிப்பா லாஸ் ஆகும். ஏன்னா இந்த ஏர் இங்க இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பர் மாலிகுல்ஸ் எடுத்துன்னு வெளியே வரும். சரி, அப்படின்னா லாஸ் இன் வெயிட் நடக்குது. சொல்யூஷன்ல லாஸ் இன் வெயிட் இருக்கு. அப்போ இங்க எவ்வளவு லாஸ், இங்க எவ்வளவு லாஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இந்த சொல்யூஷன் இங்க இடத்துல ஈக்குலிபிரியம் இருக்குமா? கண்டிப்பா. யாருக்கு இடையில? வாட்டர் லிக்விடுக்கும் வாட்டர் வேப்பருக்கும் இடையில ஈக்குலிபிரியம் இருக்கும். இந்த வாட்டர் வேப்பர் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷரை வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் சொல்லுவோம். இந்த ட்ரை ஏர் பாஸ் பண்ணும். இந்த ட்ரை ஏர் என்ன பண்ணும்? இங்க இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பரோட கம்ப்ளீட்டா மிக்ஸ் ஆயிட்டு இந்த வாட்டர் வேப்பர் கம்ப்ளீட்டா எடுத்து வெளியே வந்துடும். அப்படி எடுத்து வெளியே வந்தா கூட இந்த ஏர் என்னன்னு சொல்லுவோம்னா அன்சாச்சுரேட்டட் வித் வாட்டர் வேப்பர் தான் சொல்லுவோம். ஏன்னா வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் வந்து ஆக்வஸ் ஸ்ட்ரெச்சனை விட கம்மி. அப்போ இங்க வந்த ஏரை வந்து என்னன்னு சொல்றோம்? அன்சாச்சுரேட்டட் வித் வாட்டர் வேப்பர் அப்படிதான் நம்ம சொல்றோம். சரி, எலியோ இந்த ட்ரை ஏர் என்ன பண்ணுது? இந்த சொல்யூஷன்ல இந்த மாதிரி ஈக்குலிபிரியம் இருக்குது. இங்க இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பர் எல்லாத்தையும் தூக்கிட்டு வெளியே வருதுங்க. இந்த வாட்டர் வேப்பர் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷர் என்னன்னு சொல்றேன்னா வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் சொல்றோம். இப்ப சொல்லுங்க, யோசிச்சு சொல்லுங்க. இந்த வாட்டர் வேப்பர் எக்ஸர்ட் பண்ண பிரஷரை Pன்னு சொல்றோம், வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் சொல்றோம். இந்த ட்ரையர் என்ன பண்ணுது? இந்த வாட்டர் வேப்பர் அப்படியே தூக்கிட்டு வெளியே வந்துச்சு. அதனால இந்த சொல்யூஷன் வந்து இந்த வாட்டர் வேப்பர் மாலிகுல்ஸ் எல்லாம் இதை விட்டு போயிடுச்சு. அதனால இந்த சொல்யூஷனுக்கு வந்து வெயிட் வந்து லாஸ் ஆயிடுச்சு. இப்ப இந்த லாஸிங் வெயிட் ஆஃப் சொல்யூஷனுக்கும் வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷனுக்கும் உள்ள ரிலேஷன் என்னன்னு நினைக்கிறீங்க? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னு சொல்லலாமா, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் சொல்லலாமா, இல்ல ஈக்குவல்னு சொல்லிடலாம்? என்னன்னு நினைக்கிறீங்க? இந்த இடத்துல யோசிச்சு சொல்லுங்க. இதை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சொல்யூஷனுக்கு வெயிட் வந்து லாஸ் ஆகுது. ஏன் லாஸ் ஆகுது? இங்க இருக்கிற வாட்டர் வேப்பர் மாலிகுல்ஸ் எல்லாம் இந்த ஏர் வந்து இந்த வாட்டர் வேப்பர் மாலிகுல்ஸ் எல்லாம் தூக்கி வெளியே போயிடுச்சு. இந்த வாட்டர் வேப்பர் எவ்வளவு பிரஷர் எக்ஸர்ட் பண்ணிச்சுன்னு நினைக்கிறீங்க? வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன். இந்த சொல்யூஷனுக்கு எவ்வளவு வெயிட் லாஸ் ஆச்சு? இங்க எவ்வளவு வாட்டர் வேப்பர் இருந்துச்சோ அவ்வளவு லாஸ் ஆயிடுச்சுங்க. இந்த ஏர் வந்து தூக்கி போயிடுச்சுங்க. அப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னாக்கா, இந்த லாஸிங் வெயிட் ஆஃப் சொல்யூஷனுக்கும் வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷனுக்கும் உள்ள ரிலேஷன் என்னன்னு சொல்லணும்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சொல்லணும், ஈக்குவல்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இதனுடைய யூனிட் சேமா இல்ல. சரி, அதனால டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சொல்லவே தவிர ஈக்குவல் டு சொல்லக்கூடாது, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் சொல்லக்கூடாதுன்றது தெரிஞ்சு போயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னா இங்க வந்து ஏர் வந்து என்னன்னு சொல்றேன்னா அன்சாச்சுரேட்டட் வித் வாட்டர் வேப்பர்னு சொல்றோம். இங்க வாட்டர் வேப்பர் இருக்கும். அந்த வாட்டர் வேப்பர் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷர் என்னன்னு சொல்லலாம்னா வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் சொல்லலாம். இந்த ஏரை தூக்கின வந்து இந்த பியூர் சால்வெண்ட்ல பாஸ் பண்ணிடலாம். இந்த பியூர் சால்வெண்ட்ல ஏதாவது ஈக்குலிபிரியம் இருக்குமான்னா ஆமா இருக்குது. என்னன்னா இங்க இருக்கக்கூடிய லிக்விட் வாட்டருக்கும் இங்க இருக்கும் அப்புறமா வாட்டர் வேப்பருக்கு இடையில ஈக்குலிபிரியம் இருக்குது. இந்த வாட்டர் வேப்பர் எக்ஸர்ட்